அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான காலை முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு மதுரையிலே இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற முருகன் மாநாடு பற்றி பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையிலும், அதில் நாமும் முருகர் பக்தர் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த முருகன் மாநாடு வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்ததா என்பதை நமக்கு தெரியாது. முருகன் மாநாடு என்று நடத்தி அதிலே அரசியலை புகுத்தி மேலும் ஜாதி மத கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்பதே அந்த RSS தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிம்பம் என்பதை அங்கு நடந்து முடிந்த மாநாடு தெரிவிக்கின்றது. இதில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் முருகன் மாநாட்டில் முருகனை பற்றி மட்டுமே பேசி, மேலும் முருகன் பாடல்களை பாடி, அதில் எந்த ஒரு ஜாதி மதத்தை பற்றியோ இல்லை அரசியலை பற்றியோ ஒரு சிறு துளி கருத்தை கூட வெளியிடாமல் பேசியதற்கு மதிப்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நமது பணிவான முதற்கண் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் அங்கு நடந்தது முருகன் மாநாடா இல்லை பேரறிஞர் அண்ணாவை அவமதிக்கும் மாநாடா என்பதை பற்றி தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு திரையிலே வெளியிடப்பட்டிருந்தது. அது மிகவும் கேவலமான செயல் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, மேலும் நாம் அவர் பெயரை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் பெயரை சொல்லி அவருடைய புகழை மேலும் நாம் உயர்த்த வேண்டாம் என்று கருத்தில் கொண்டு, பள்ளி செல்லும் மாணவர்கள் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்தாட்சமும் அணிந்து செல்ல வேண்டும் என்று கூறி, பள்ளி மாணவர்களிடையே, அதாவது சிறு பிஞ்சு குழந்தைகளிடையே நஞ்சை விதைக்கின்ற செயலாக மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஏனென்றால் அவர்களுடைய பாஷையில் பேசினால் நாமும் அவருக்கு தரந்தாழ்ந்தவராக ஆகிவிடுவோமோ என்பதனாலே அண்ணன் அவர்களை பெயரை குறிப்பிடாமல் நாம் சொல்கின்றோம். ஏனென்றால் அண்ணன் அவர்களுக்கு இதுவே வாடிக்கையாக இருக்கின்றது. இதை நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால், பள்ளி மாணவர்கள், அதாவது யூனிஃபார்ம் என்று கூறுவார்களே, சீருடைகள், அனைவரும் ஒரே சீருடைகளில் வர வேண்டும் என்று எதற்காக கூறியிருக்கிறார்கள் என்று தெரியுமா என்று அண்ணனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஜாதி மதங்கள், அதில் ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக பயில வேண்டும் என்பதற்காகவே அந்த யூனிஃபார்ம் முறையை, அதாவது சீருடை முறையை கொண்டு வந்தார்கள் நமது முன்னோர்கள். அது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்றது. தற்பொழுது அண்ணன் அவர்கள் கூறியிருப்பது பிஞ்சு மனங்களில் நஞ்சை விதைக்கின்ற செயலாகும். மேலும் தமிழகத்தில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என்று அனைவரும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ற சொல்லின் வழியில் இந்த பயணிக்கின்ற தமிழகத்திலே இந்துக்களே ஒன்று சேர்வீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது மிகவும் அவமானமான செயல். இது அரசியலுக்காக நடத்துகின்ற மாநாடை தவிர முருகனுக்காக நடத்துகின்ற மாநாடு அல்ல என்பதை அவர்களின் மேடை பேச்சுகளிலிருந்தே பொதுமக்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் அண்ணன் அவர்கள் கூறினார், பள்ளி செல்லும் மாணவர்கள் நெற்றியில் விபூதியும் ருத்ராசமும் அணிந்து செல்ல வேண்டும் என்று. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், நானும் ஒரு முருகன் பக்தர், நானும் ஒரு கிறிஸ்தவர் கோயிலுக்கு செல்வேன், நானும் ருத்ராசையும் அணிந்திருக்கிறேன், பள்ளிவாசலுக்கும் செல்வேன். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் தமிழகத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ்கின்ற பூமி இது.
நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்கின்றோம். அந்த ஒன்றாக பயணிப்பதை இவர்கள் இந்து என்ற ஒரு கலாச்சாரத்தை, அதாவது முருகனை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள். ஆகவே தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் இந்த நேரத்திலே இவர்களின் செயலுக்கு அடிபணியாமல் நாம் அனைவரும் ஒன்றாகவே பயணிப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதைப் போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக செல்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து அந்த மேடையிலே ஒளிபரப்பப்பட்ட செய்தி மிகவும் வெட்கக்கேடான செயல். முன்பெல்லாம் ஒரு திருமண நிகழ்ச்சிகளிலே அல்லது காதணி விழாக்களிலே அரசியல் பேசுவார்கள். தற்பொழுது முருகன் என்ற பெயரிலே மாநாடு போட்டு அந்த முருகனுக்கே ஒரு குந்தகத்தை விளைவிக்கிறார்கள் என்றே எண்ண தோன்றுகின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.